Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல Plato's educational thoughts பத்தி பார்க்க போறோம். ECBEd சேனலை இதுவரை நீங்க subscribe பண்ணலனா please subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. அப்பதான் புதுசா போடுற வீடியோஸோட notification உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். So first introduction. Plato ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு Greek philosopher, ஒரு well known Greek philosopher. இவர் சாக்ரட்டிஸோட சீடரா இருந்தாரு. தென் பிளாட்டோட சீடர் வந்து அரிஸ்டாட்டில். ஸோ இவங்க மூணு பேர் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் வந்து வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் தாட்ஸ், அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரோட பயோனிஸா இருந்தாங்க, முன்னோடிகளா திகழ்ந்தாங்க. தென் பிளாட்டோடைய ஆசிரியரான சாக்ரட்டிஸோட டீச்சிங்கை வந்து பிளாட்டோட புக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸ், தென் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் வந்து பிளாட்டோ, பிளாட்டோட ஸ்டூடெண்ட் வந்து அரிஸ்டாட்டில். ஸோ இந்த ஆர்டரை மாத்திராதுங்க. இதை ஷார்ட்டா நீங்க ஸ்பா அப்படின்னு நீங்க நோட் பண்ணிடலாம். தென் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தான் த கிரேட் அலெக்சாண்டர். தென் brief life sketch of Plato. பிளாட்டோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ பிளாட்டோ வந்து ஏதென்ஸ்ல பிறந்தாங்க. ஏதென்ஸ் கிரீஸ்ல இருக்கு. ஸோ இவர் கிரீஸ்ல 429 BCல பிறந்தாங்க. ஸோ இவரோட ஃபாதரோட நேம் அரிஸ்டான், அம்மா நேம் வந்து பெர்ஷியான். இவருக்கு 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்தாங்க. ஸோ இவர் யங் ஸ்டேஜ்லேயே வந்து குயிக்கா திங்க் பண்ணுவாரு. இஸ் நோட்டட் ஃபார் இஸ் குவிக் திங்கிங். தென் அவர் ஆர்ட் ஆஃப் ரெஸ்ட்லிங்கை கத்துக்கிட்டாரு, மல்யுத்தம் வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருந்தாரு. தென் ஸ்மால் ஸ்டேஜஸ்லேயே ஒவ்வொரு பிலாசபர்ஸோட மீட்டிங் அட்டன் பண்ணுவார். அவங்க டிஸ்கஷன்ஸ்ல அட்டன் பண்ணி அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, அவங்க கான்செப்ட் என்ன, அவங்க பிலாசபி என்ன, அதாவது கான்செப்ட் வேறுபடுகிற பிலாசபர்ஸோட அவங்க டிஸ்கஸ் பண்ணி என்கொயரி பண்ணி நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணாங்க. தென் சாக்ரட்டிஸோட டிசிப்ளா இருந்தாங்க. சாக்ரட்டிஸுக்கு ஒரு சீடரா இவர் இருந்தாரு. சாக்ரட்டிஸ் கிட்ட 10 years இவர் பிலாசபி லேர்ன் பண்ணாரு. தென் சாக்ரட்டிஸ் இறந்த பிறகு இவர் கிரீஸை விட்டு வெளியேறி நிறைய நாடுகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. அங்க நிறைய பிலாசபிஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி நாலேஜை வந்து டெவலப் பண்ணாரு. தென் அட் ஏஜ் ஆஃப் 40 அவங்க திருப்பவும் கிரீஸுக்கு வந்தாங்க. கிரீஸுக்கு வந்து அகாடமி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அகாடமி ஸ்கூல்ல தான் அரிஸ்டாட்டில் லேர்ன் பண்ணாரு, ஸ்டடி பண்ணாரு. இதே மாதிரி இதனாலதான் அரிஸ்டாட்டில் பிளாட்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிப்ளினா இருந்தாரு, சீடரா இருந்தாரு. தென் இந்த அகாடமி ஸ்கூல் வந்து என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நிறைய சப்ஜெக்ட்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸை வந்து குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரியோட குட் சிட்டிசன்ஸ் அவங்க டெவலப் பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. தென் சென்ட்ரல் தீம் ஆஃப் பிளாட்டோஸ் ரைட்டிங். பிளாட்டோட கான்செப்ட்ல இம்பார்ட்டன்ட் தீம் என்ன அப்படின்னா ஐடியல் ஸ்டேட். இந்த ஐடியல் ஸ்டேட் கான்செப்ட் தான் இம்பார்ட்டண்டா இருந்தது. ஸோ இது ஒரு இமேஜினரி கான்செப்ட். ஒரு ஸ்டேட், ஐடியல் ஸ்டேட்ல என்ன இருக்கணும், ஸோ அந்த பீப்புள் எப்படி இருக்கணும், அவங்களோட சோஷியல் கிளாஸ் எப்படி இருக்கணும், அவங்க எஜுகேஷன் எப்படி இருக்கணும், கரிக்குலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த ஐடியல் ஸ்டேட் பத்தி அவர் நிறைய புக்ஸ்ல டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவா இருந்தாலும், எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும், ஒரு திங்கா இருந்தாலும் அதை பத்தி ஒரு சாலிட் திடமான ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்காது. எந்த இஷ்யூனாலும் ஒரு திடமான கருத்து இருக்காது. தென் என்ன ப்ராப்ளம்னாலும் அதை பத்தி உண்மை தன்மையை வந்து ஆராயறதுக்கான திங்கிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. they do not have the true perspective on things. ஸோ ஒன்லி philosophers, நல்ல கல்வி அறிவு கற்றவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வைஸா திங்க் பண்ண முடியும், லாஜிக்கலா திங்க் பண்ண முடியும், நல்லா திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எபிலிட்டி உள்ளவங்களால மட்டும்தான் ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ண முடியும், ஐடியல் ஸ்டேட்டை ரூல் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதனால பீப்புளை வந்து அவங்களோட எபிலிட்டிஸை பொறுத்து, மெரிட்ஸை பொறுத்து 3 கிளாஸஸாக வந்து டிவைட் பண்றாரு. ஸோ லோ கிளாஸ்ல இருக்க, அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கவங்க வந்து ப்ரொடக்டிவ் ஒர்க்கர்ஸ், செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஆக்ஸிலரிஸ், அதாவது ப்ரொடக்டிவ் ஒர்க்கர்ஸ்ல வந்து ஃபார்மர்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் எஜுகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க ப்ரொடக்டிவ் ஒர்க்கர்ஸ்ல இருப்பாங்க, ஸ்கில்டு லேபர்ஸா இருப்பாங்க, ஃபார்மர்ஸா இருக்கலாம். தென் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து ஆர்டினரி பீப்புளா இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கும், அதை பாஸ் பண்றவங்க தான் ஃபர்தரா லேர்ன் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணாதவங்க அந்த கீழ் மட்டத்திலே இருப்பாங்க. ஸோ அப்படி செகண்ட் ஸ்டேஜ் வந்தவங்க வந்து ஆர்மி பீப்புளாக இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் ஆர்மியில் தான் இருப்பாங்க. சம் பீப்புள் வந்து பிஸ்னஸ் மேன் அண்ட் லாயர்ஸாக இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வர ஃபர்தர் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறவங்க வந்து ரூலர்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. பிளாட்டோட இம்பார்ட்டன்ட் புக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளாட்டோ நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, த ரிப்பப்ளிக், த லாஸ், புரோட்டோகோரஸ் அண்ட் சிம்போசியம், த ரிப்பப்ளிக். ஸோ இந்த புக்கில் ஐடியல் ஸ்டேட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி, இந்த கான்செப்ட்ஸ் பற்றி இந்த புக்கில் டீல் பண்ணியிருக்காங்க. த லாஸ், இந்த புக்கில் ஐடியல் ஸ்டேட், இந்த ஐடியல் ஸ்டேட்டுங்கிற ஸ்டேட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் லாஸ் இருக்கணும் அதை பற்றி டீல் பண்ணியிருக்காங்க. புரோட்டோகோரஸ் புக்கில் அவருடைய ஆசிரியரான சாக்ரட்டிஸோட பிரின்சிபிள்ஸ் அண்ட் வெர்ச்சூஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தென் சிம்போசியம், இந்த புக்கில் பிளாட்டோஸோட ஐடியாஸ், அதாவது ட்ரூத், பியூட்டி அண்ட் குட்னஸ் பற்றி பிளாட்டோஸோட ஐடியாஸை இந்த புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தென் பிளாட்டோஸ் எஜுகேஷனல் தாட்ஸ் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அக்கார்டிங் டு பிளாட்டோ, எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரூ நாலேஜ், அதாவது ரியல் நாலேஜை டெவலப் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் பியூட்டி, ஒரு குட்னஸை டெவலப் பண்ணணும். ஸோ இதான் வந்து எஜுகேஷன், எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பிளாட்டோ சொல்றாரு. எஜுகேஷன் ஷுட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க பாடி அண்ட் மைண்டை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி பாடி அண்ட் மைண்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்களோட ஓன் எபிலிட்டிஸையும் கெப்பாசிட்டியையும் பொறுத்து தான் பாடி அண்ட் மைண்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது, எஜுகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது பிளாட்டோட கான்செப்ட்.
கான்செப்ட். பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எப்படி ஷேப் ஆறாங்க, எப்படி டெவலப் ஆறாங்க அப்படின்னா அவங்க ஹெரிடிட்டரி, அதாவது அவங்க ஃபாதர் மதர் மூலமா அவங்களுக்கு பாஸ் ஆகி வர அவங்க ஹெரிடிட்டரி, அவங்க ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலமாகவும், தென் அவங்க என்விரான்மெண்ட் மூலமாகவும், அவங்க சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க, அவங்க சொசைட்டியில் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஷேப் ஆறாங்க அப்படிங்கிறது பிளாட்டோட கான்செப்ட். ஸோ பீப்புளை வந்து அவங்களோட மெரிட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மெரிட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸை பொறுத்து அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 3 சோஷியல் கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரி லோவர் கிளாஸ், அதாவது இங்கே ஸ்கில்டு லேபர்ஸ், இந்த மாதிரி லேபர் பீப்புள் இருப்பாங்க. செகண்ட் கிளாஸ்னா அவங்களோட ஒரு ஹையர் கிளாஸ், அதாவது அந்த எக்ஸாம் அந்த ஃபர்தர் ட்ரைனிங் முடிச்சவங்க செகண்ட் கிளாஸ்ல இருப்பாங்க, ஆக்சிலரி பீப்புளா இருப்பாங்க. ஃபர்தரா லேர்ன் பண்றவங்க வந்து ஹையர் கிளாஸ்ல இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு பேசிக் எஜுகேஷன், உங்களுக்கு ஒரு ஆக்குபேஷனல் ட்ரைனிங் வந்து 18 இயர்ஸ் வரை கொடுப்பாங்க. ஸோ இந்த 18 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்தரா அவங்களால லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், லேபரர்ஸாக இருப்பாங்க. தென் அந்த நெக்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளாஸ் பாஸ் பண்ணி ஃபர்தரா லேர்ன் பண்றவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து ஆர்மிக்கு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸாக இருப்பாங்க. சம் பீப்புள் பிஸ்னஸ் மேன் அண்ட் லாயர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆர்மிக்காக ட்ரெயின் பண்ணுறதுனால இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் இந்த விர்ச்சுவஸ் லைக் கரேஜ், திங்க் அண்ட் ஆக்ட், டாலரன்ஸ், கோஆப்ரேஷன், ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் ஹையர் கிளாஸில் இருக்கவங்க வந்து யூஸ்வலாகவே அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக தான் குரூம் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ஹையர் கிளாஸில் என்னெல்லாம் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு குட் விர்ச்சுவஸை டெவலப் பண்ணணும், எத்திக்ஸ் டெவலப் பண்ணணும், சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறது, பாடி அண்ட் மைண்டை டெவலப் பண்ணுறது, சென்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் அப்ரிசியேஷன் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் தான் வந்து ஹையர் கிளாஸுக்குள்ள எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ லோவர் கிளாஸுக்குள்ள எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து பேசிக் எஜுகேஷன் லெவல்ஸ், ஆக்குபேஷனல் ட்ரைனிங். செகண்ட் கிளாஸுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாமினா டெவலப் பண்ணுறது, தென் கோஆப்ரேஷன், டாலரன்ஸ், இந்த மாதிரியான விர்ச்சுவஸை டெவலப் பண்ணுறது. ஹையர் கிளாஸுக்கு வந்து குட் விர்ச்சுவஸ், எத்திக்ஸ், இம்பார்ட்டிங் சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஹையர் கிளாஸுக்குள்ள எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். தென் பிளாட்டோஸ் வியூஸ் அண்ட் கரிக்குலம் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கரிக்குலம் இருக்கும் அவரோட ஐடியல் ஸ்டேட்டில். தென் ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்டேஜ், செகண்ட் வந்து செகண்டரி ஸ்டேஜ், தேர்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்டேஜ். ஸோ பிரைமரி ஸ்டேஜ் வந்து பிரைமரி பேசிக் எஜுகேஷன் லெவல். ஸோ இங்கே வந்து மியூசிக் கற்றுக் கொடுத்தாங்க, ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பேசிக் மேக்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. தென் செகண்டரி ஸ்டேஜில் வந்து இப்போ ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஆர்மிக்கு தான் ட்ரெயின் பண்ணாங்க பாய்ஸை. ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங், அதாவது அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், ஃபிட்னஸ், அதாவது ஆர்மியில் சர்வ் பண்ணுறதுக்கு, ஆர்மியில் அவங்க வேலை செய்கிறதுக்கு வந்து அவங்க ஃபிட்டாக இருக்கணும், அதுக்காக அவங்களை ட்ரெயின் பண்ணாங்க. தென் மியூசிக், பேசிக் மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. தென் ஹையர் எஜுகேஷன் ஸ்டேஜில் வந்து அவங்க ரூலர்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக டெவலப் பண்ணுறதுனால நிறைய ஃபிலாசபிஸ், அதாவது ஒவ்வொரு ஃபிலாசபியில் என்னெல்லாம் இருக்குது அப்படி கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. தென் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், தென் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், அஸ்ட்ரானமி, லாஜிக், மியூசிக் இதெல்லாமே லேர்ன் பண்ணாங்க, அந்த ஸ்டேஜில் கற்றுக் கொடுத்தாங்க. தென் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆர்ட் ஆஃப் டிபேட்டிங் மூலமாக, அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆர்ட் ஆஃப் டிபேட்டிங்காக தான் இருந்தது. தென் பிளாட்டோஸ் வியூஸ் அண்ட் கரிக்குலம்ல வந்து விமனுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதாவது சேம் பேட்டர்ன் ஆஃப் ஜென்ரல் எஜுகேஷன். பாய்ஸ் என்ன லேர்ன் பண்ணாங்களோ அதை வந்து கேர்ள்ஸுக்கும் வந்து பேசிக் எஜுகேஷனில் கற்றுக் கொடுத்தாங்க. பட் 6 வயசு வரைக்கும் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து சேர்ந்து விளையாட அலோவ் பண்ணாங்க. யூஸ்வலாக பாய்ஸை வந்து ஆர்மி, அதாவது சோல்ஜர்ஸ் ஆகிறதுக்கு தான் ட்ரெயின் பண்ணாங்க. கேர்ள்ஸை வந்து மதர்ஹுட் பர்பஸுக்காக தான் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே அக்சசிபிளாக இருந்துச்சு. தென் எஜுகேஷனை வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல், அதாவது கவர்மெண்டோட கண்ட்ரோலில் தான் எஜுகேஷன் இருந்தது. பிளாட்டோ என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாட்டோ வந்து எப்பவுமே டயலாக் அண்ட் டிஸ்கஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவருடைய புக்ஸ் எல்லாமே டயலாக் ஃபார்மில் தான் இருக்கும். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவர் ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணுவார், டிஸ்கஷனுக்கு தான் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. தென் பிளே அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங். ஸோ இங்கே வந்து ஆர்மிக்காக தான் பாய்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து எல்லா செக்ஷன்ஸ்லையும், அதாவது லோ எலிமெண்ட்ரி ஸ்டேஜ்லேயும் சரி, ஹையர் ஸ்டேஜ்லேயும் சரி, ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தென் பிளேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பிளே மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும். தென் செல்ஃப் பார்ட்டிசிபேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும், அதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்க எல்லா ஆன்சருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரூ நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த மாதிரி செல்ஃப் பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தென் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்தது. நிறைய ஹையர் எஜுகேஷன் லெவலில் வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடலாம், லேர்ன் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. தென் கொஸ்டின் ஆன்சர் டெக்னிக், அதாவது கொஸ்டின் ஆன்சர் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் மூலமாக தான் அவங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் கேட்கறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வில்லிலேருந்து அம்பு புறப்பட்டு வர்ற மாதிரி தான் அவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து டைரக்டாக உடனே ஆன்சர் பண்ணக்கூடாது, இம்மிடியேட்டாக ஆன்சர் கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்க திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தான் அந்த ஆன்சர் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தென் டீச்சர்ஸ் கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து அந்த ஆன்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கொஸ்டின் கேட்கணும். டீச்சர்ஸோட ஆன்சர்ஸ் வந்து டார்கெட் ஆஃப் த நெக்ஸ்ட் கொஸ்டினாக
எஜுகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது பிளாட்டோட கான்செப்ட். ஸோ அதனால இந்த மெத்தட்ஸுக்கு எல்லாமே அதாவது டயலாக் அண்ட் டிஸ்கஷன், பிளே அண்ட் பிசிக்கல் ட்ரைனிங், செல்ஃப் பார்ட்டிசிபேஷன், ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், கொஸ்டின் ஆன்சர் டெக்னிக் எல்லாம் பிளாட்டோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுனாங்க. ஸோ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது டீச்சர்ஸ் தான். டீச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாங்க. தென் ரோல் ஆஃப் டீச்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. டீச்சரை ஒரு குருவாக கருதுனாங்க. டீச்சரை வந்து ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல வைத்திருந்தாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் மாடலாக இருந்தாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஹூ ஹேவ் ஹை ஸ்காலர்ஷிப், அதாவது ஒரு அகடமிக் சப்ஜெக்டில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாகட்டும் நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க தான் வந்து டீச்சிங், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணுறதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்தாங்க. அவங்களால மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ண முடியும். அதான் வந்து அவங்களோட ஒரு ரிக்வயர்மெண்ட், டீச்சிங்குள்ள ரிக்வயர்மெண்ட்டாக இருந்தது. டீச்சர்ஸ் ஹூ ஹேவ் ஹை ஸ்காலர்ஷிப் அண்ட் விர்ச்சுஸ், அவங்களால மட்டும்தான் டீச் பண்ண முடியும். தென் பிளாட்டோஸ் வியூஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பற்றி பிளாட்டோட வியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி எஜுகேஷன் லெவலில் ஸோ என்னெல்லாம் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எலிமெண்டரி எஜுகேஷன் லெவலில் வந்து 10 years இருந்துச்சு. 10 years வந்து எலிமெண்டரி எஜுகேஷன் இருந்தது. ஸோ இந்த எஜுகேஷனில் வந்து பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒரு ஜிம்னாசியம் இருக்கும், பிளே கிரவுண்டும் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கும் க்ளீன் ஹேபிட்ஸும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், அவங்க ஆர்மியில் சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தென் க்ளீன் ஹேபிட்ஸுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களால ஏதாவது நோய்கள் வந்து அதை தாங்கிறதுக்கு சக்தியை ஏற்படுத்தணும். அதுக்காக தான் வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் இதை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. தென் பிளாட்டோ ரெக்கமெண்ட்ஸ் டீச்சிங் மியூசிக் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து எலிமெண்டரி ஸ்டேஜ்லையுமே சரி, ஹையர் ஸ்டேஜ்லையுமே சரி, எல்லா ஸ்டேஜ்லையுமே மியூசிக் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. மியூசிக் எதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல பிஹேவியரை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கும், தென் அவங்க ஹெல்த் அப்புறம் அவங்க பாடி அண்ட் மைண்டை வந்து க்ளோ பண்ணுறதுக்கும், அவங்கள மெருகேற்றுறதுக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிளாட்டோ கருதுனாங்க. அரித்மெட்டிக் அண்ட் ஹிஸ்ட்ரியும் வந்து அவங்க டீச் பண்ணாங்க. பட் அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இம்போஸ் பண்ணலை. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்களால அதை லாங் டைம் வந்து ரீட்டைன் பண்ண முடியும், மெமரியில் நிறைய நாள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்க மெமரியில் லாங் டைமாக அது ரீட்டைன் ஆகும் அப்படிங்கிறது பிளாட்டோட கான்செப்ட். ஸோ இப்போ எஜுகேஷன் வந்து ஒரு ஃபன்னி ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்ல அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா டீச்சரால் ஸ்டூடெண்ட்ஸோட நேச்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ பிளாட்டோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் டிஸ்கவர் மோர் அபவுட் அ பர்சன் இன் 1 hour. அதாவது நம்ம ஒரு பர்சன் கூட 1 hour நம்ம விளையாடணும், ஸ்டூடெண்ட் கூட 1 hour நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா அப்போ அவங்க கூட நம்ம ஒரு 1 year கான்வர்ஸ் பண்ணுறதை விட நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம், நிறைய டீட்டெயில்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளாட்டோ சொல்கிறாங்க. தென் பிளாட்டோஸ் வியூஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஒரு நம்ம 10 years லேர்ன் பண்ணுறோம். அந்த லேர்னிங் முடிஞ்ச பிறகு அனதர் ஒரு 20 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக் எஜுகேஷன் ஒரு 10 years லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹையர் எஜுகேஷன் லேர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதாவது ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா அடுத்து ஹையர் எஜுகேஷன் லெவல் போகலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாதவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயில் ஆனவங்களும் தான் இந்த லோவர் கிளாஸில் இருப்பாங்க, ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த குவாலிஃபை ஆனவங்க வந்து ஃபர்தராக இன்னொரு 10 years வந்து அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே அவங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தென் எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஜியோமெட்ரி, டயலாக்ஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. தென் அட் ஏஜ் ஆஃப் 30 வரும்போது ஃபர்தராக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பாஸ் ஆனவங்க ஃபர்தராக அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு லேர்ன் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு ஃபர்தர் ஒரு 5 years வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கில் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய சென்சரி லூஸ், அதாவது அவங்களுடைய உணர்ச்சிகள் இருந்து ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு 15 years வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு 50 வயசு ஆயிரும். ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுக்குன்னு அவங்க லாஜிக்கல் ரீசனிங் ரிலேட்டடான ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாதான் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வரும்போது அவங்களால நல்லா அட்மினிஸ்டர் பண்ண முடியும், ஸ்டேட்டை அட்மினிஸ்டர் பண்ண முடியும், சிட்டிசன்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றாரு பிளாட்டோ. ஸோ பிளாட்டோட கான்செப்ட் என்னன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் மூலமாக தான் ஒரு ஐடியல் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா ட்ரெயினான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அட்மினிஸ்டரால தான், ஒரு ரூலரால தான் அவரோட கண்ட்ரியை வந்து அவரோட ஒரே கான்செப்டால ஒரு சோல் எய்மே வந்து கண்ட்ரியை டெவலப் பண்ணணும், சிட்டிசன்ஸை நம்ம பாதுகாக்கணும், சிட்டிசன்ஸோட வெல்ஃபேர் தான் முக்கியம் அப்படின்னு அவங்களால திங்க் பண்ண முடியும், அட்மினிஸ்டரால திங்க் பண்ண முடியும்னு பிளாட்டோ கருதுறாங்க. ஸோ அப்போ அங்கே வாழ்கிற பீப்புளுமே அங்கே இருக்க சிட்டிசனுமே நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா ஹானஸ்டியாக இருப்பாங்க. தென் பிளேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டிஸ்கவரி இன் பிளாட்டோஸ் எஜுகேஷனல் ஸ்கீம். ஸோ பிளாட்டோட எஜுகேஷனல் ஸ்கீமில் வந்து அவருடைய டீச்சர், அதாவது சாக்ரட்டிஸோட பிரின்சிபிளை பேஸ் பண்ணி தான் அந்த எஜுகேஷன் ஸ்கீம் இருந்தது. அதாவது நோ தை செல்ஃப் வந்து சாக்ரட்டிஸோட டீச்சிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பிளாட்டோட எஜுகேஷனல் ஸ்கீம் இருந்துச்சு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரூ நாலேஜை வந்து சர்ச் பண்ணணும். அந்த ட்ரூ நாலேஜ் வந்து அவங்ககிட்டே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி சர்ச்
சர்ச் பண்றாங்க அப்படின்னா டயலாக் வித் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி philosophers கூட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ட்ரூ நாலேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ எல்லா நாலேஜுமே வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் மூலமா மற்றவங்க டிஸ்கஸ் பண்ற மூலமா தான் அந்த நாலேஜ் நம்மளால அட்டைன் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்குன்றதை நம்மளால உணர முடியும். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராபிங் அடிக்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸால நல்லா திங்க் பண்ண முடியும். அவங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். அந்த ஆன்சர்ஸுமே கொஸ்டினுக்கான ஆன்சருமே நம்ம கிட்ட தான் இருக்குன்றதை ஸ்டூடெண்ட்ஸால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து டார்கெட் ஆஃப் த நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டினுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான டார்கெட்டாக அமையும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணுவாங்க ஆன்சர் வந்து நம்ம கிட்டே தான் இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணுவாங்க. அதனால பிளாட்டோ வந்து கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. அவருடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டல் வந்து லாஜிக்கல் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பிளாட்டோட டெக்னிக்கை பேஸ் பண்ணி தான் லாஜிக்கல் மெத்தடை டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த அரிஸ்டாட்டலோட லாஜிக்கல் மெத்தட் தான் வந்து அந்த லாஜிக்ங்கிற கான்செப்டை கேட்வே டு philosophy ஆஃப்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. தென் பிளாட்டோ யூஸ் டு டிஸ்கஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வெல் வாக்கிங். அதாவது பிளாட்டோ வந்து இன்ஃபார்மல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரே பிளேஸ்ல இருந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாம நடந்து போகும்போது பார்க்ல இருக்கும் போதெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிளாட்டோட இந்த கான்செப்ட் தான் வந்து ஒரு புது ஐடியா வெரிபெட்டடிக் ஸ்கூல்ஸ், அதாவது மொபைல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஒன்றுகோலா இருந்தது. தென் பிளாட்டோஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்கஸிங் வந்து ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான மெத்தட் ஆஃப் டிஸ்கஸிங், இவர் யூஸ் பண்ண மெத்தட் ஆஃப் டிஸ்கஸிங் வந்து ஒரு புதுமையான ஒரு மெத்தடா இருந்தது. ஸோ வென் philosophical என்கொயரி, philosophically நம்ம திங்க் பண்றதோ, டீப்பா திங்க் பண்ற philosophical ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறதோ, டீப்பா திங்க் பண்ற அந்த ரெண்டு கான்செப்டை நம்ம கம்பைன் பண்ணி பிராக்டிஸ்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களால நாலேஜ், அதாவது அவங்களோட உணர்ச்சிகளை தாண்டின நாலேஜை வந்து அக்வயர் பண்ண முடியும். தென் ட்ரூ நாலேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பிளாட்டோட கான்செப்ட். தென் கார்ல் மார்க்ஸ் வந்து இவரோட பிளாட்டோட கான்செப்ட் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டயலாக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணாங்க. ஸோ எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் கம்யூனலிசம் பிரின்சிபிளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இந்த டயலாக்டிக்கல் மெட்டீரியலிசம் ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணாங்க. அண்ட் கன்க்ளூஷன், பிளாட்டோட புக்ஸ் எல்லாமே வந்து டயலாக் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ எந்த புக்லையுமே வந்து அவரை பற்றின எந்த ரெஃபரன்ஸுமே அவர் எழுதல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரூ நாலேஜை வந்து சர்ச் பண்ணணும், ட்ரூ நாலேஜ் உங்களுக்கு அக்வயர் ஆகணும் அப்படின்னா உங்களை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸ்பர்ட்ஸ் கூட வந்து அவங்க கான்வர்ஸ் பண்ணாதான் ட்ரூ நாலேஜ் வந்து அவங்களுக்கு அக்வயர் ஆகும் அப்படின்னு பிளாட்டோ சொல்றாங்க. பிளாட்டோ வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாக்கிங் பண்ணும்போது பார்க்ஸ்ல போகும்போதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ இது வந்து வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ்ல வந்து ஒரு ரெவல்யூஷனா இருந்துச்சு, ஒரு புதுமையா இருந்தது. தென் பிளாட்டோட ஐடியல் ஸ்டேட் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க 3 சோஷியல் கிளாஸஸா அவர் பிரிச்சிருந்தாரு பீப்புள. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அதாவது ஹையர் கிளாஸ்ல இருக்கவங்க கிங்கா இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பர்பஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரீசனிங் எபிலிட்டி டெவலப் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங், பேசிக் லெவலும் இருக்கும், தென் செகண்டரி லெவல் ட்ரைனிங் இருக்கும், தென் ஹையர் லெவல் ட்ரைனிங் இருக்கும். தென் சோல்ஜர்ஸ் வந்து செகண்ட் லெவலில் இருக்கவங்க சோல்ஜர்ஸ், அதாவது அவங்களுக்கு கரேஜ், தென் பிசிக்கல் ஸ்டாமினா டெவலப் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. தென் லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட டெய்லி அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான எபிலிட்டிக்கான திறமைகள் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். தென் பிளாட்டோஸ் யூஸ் அண்ட் ஃபேமிலி வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. பிகாஸ் அவர் விமனை வந்து மென்னை விட கொஞ்சம் இன்ஃபீரியராட்டு கன்சிடர் பண்ணனால பிளாட்டோஸ் யூஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணல. இதுதான் பிளாட்டோஸ் யூஸ் அண்ட் எஜுகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.